அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். செந்தில் பாலாஜியின் காவலானது 40வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரம். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நீதிமன்ற காவலானது இன்றைக்கு முடிவடைந்ததை அடுத்து புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக 40வது முறையாக செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.